நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, ஆவணி மாதம் அசுர பலம் பெறக்கூடிய, அதாவது எப்பயுமே அசுப கிரகங்கள், தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் இயற்கை அசுபர்களாக இருந்து அவங்க பலம் பெறக்கூடாது, பலமான இடத்துல போய் அவங்க உட்காரக்கூடாது. அதாவது கெட்டவங்க கையில் ஆட்சி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மக்களுக்கு அது மாதிரி தேவையில்லாத துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் முழுமையான அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் கேந்திரம் அடைகின்றன. அதில் மெயினாக பாருங்கள், திருமண யோகம், திருமண வாழ்க்கை. யாருக்கெல்லாம் இந்த மிதுன, செவ்வாய், கன்னி, சுக்கிரன் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சின்ன அடையாளமாவது இருக்கும். ஒரு சின்ன பிரேக்கப் இருக்கும், இல்லை சின்னதாக ஏதேனும் ஒரு மனக்கசப்பு இருக்கும், இல்லை இவங்க ஒரு இடமா அவங்க ஒரு இடமா இருப்பாங்க, இல்லை தடைப்பட்ட திருமணமாக இருக்கும், 2 திருமணமாக இருக்கும், இல்லை கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது 2வது வீடு வச்சுருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ இருவருக்குமே அந்த தொடர்பு இருக்கும், கள்ள தொடர்பு இருக்கிறது, சம்திங் அந்த மாதிரி ஒரு ராங் இருக்கும், ராங் ரூட்டில் இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பஞ்சாயத்து போர்ட்லேருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ஏரி மண்ணு அதெல்லாம் தூர் வர்றது சின்ன சின்ன கிராமங்களில். அதே போல் கான்ட்ராக்ட் லேபர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மேன்பவர் ஏஜென்சிஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக அரசாங்கத்திலிருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பஞ்சாயத்து போர்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, இன்னும் சொல்லப்போனால் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெயினாக மருத்துவ கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜஸ். அதுதான் நம்ம முக்கியமாக சொல்லணும். நம்ம போன பதிவில் சொல்லி நமக்கு புதுக்கோட்டையில் இப்போ ஒரு புது மெடிக்கல் காலேஜஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட நம்மகிட்ட சில கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய இது நல்லா ஆக்டிவேட், அது நம்ம சொல்லக்கூடியது அப்படியே நின்று பழிக்குது. ஒரு இடத்துலையும் இப்போ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொன்னோம்னா அதை நின்று எஜுகேஷன் செக்டர்னு சொன்னால் எஜுகேஷன் செக்டர் பேசுது. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது எக்ஸாக்டாக இருக்குது சார்னு நம்மகிட்ட திரும்பி வராங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது அம்பாளுடைய ஆசீர்வாதம், இது எல்லாம் வாராகியுடைய கருணை. அப்போ மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெலிவிஷன்ஸ் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இன்டைரக்டாக. அதே போல் சேனல்ஸில் வச்சு டிவி சேனல்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மெயினாக எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது இந்த செவ்வாய் சுக்கிரன் பலம் பெறுகின்ற காரணத்தினாலே, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பலம் பெற்றார் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் பாருங்கள், சனிக்கு 3 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. சனிக்கு 1ஆம் இடம் சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சுக்கிரன். இதில் 7ஆம் இடத்தை மட்டும் சனி பார்க்குறார். அப்போ வீடு கொடுத்த 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குருவையும் சனி பார்க்குறார். அப்போ 4 கேந்திரமும், சனிக்கு 4 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. அதனால் நிறைய மேஜிக் நடக்க போகுது. இதனால் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும், நல்லது வேணுமா, தீமை வேணுமா, என்ன நடக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாருங்கள். மேஷராசி. இப்போது மேஷராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் 7 சார், மேஷராசிக்கு பிரச்சனைக்கு காரணம் சனி பகவான் தான் சார். தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 7 சனி உங்களுக்கு ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான். ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில கிரகம், குறிப்பிட்ட ஒரு கிரகம் பிரச்சனையாக இருக்கும். இப்போ மேஷராசியை பொறுத்தவரையிலும் நீங்கள் எங்கே வேணாலும் ஜாதகம் பாருங்கள், எவ்வளோ பெரிய இடத்துல வேணாலும், செலிப்ரிட்டி கிட்ட வேணாலும் நீங்கள் போங்க, நாங்கள் 10,000 ரூபா பணம் கட்டி பார்த்தேன், க்யூவில் நின்று பார்த்தேன் அப்படிலாம் கூட நீங்கள் சொல்லுங்கள். பட் நம்மக்கிட்ட ஃபோனில் பேசினாலே எங்கே சொன்னாலும் ஒரு விஷயந்தான். இப்போ மேஷராசின்னு சொல்லிக்கிட்டால் ராகுவும் சனியும் உங்களுக்கு பிரச்சனை சார். இதை கண்டுபிடிச்சாதான் இவங்க 2 பேரும் நீங்கள்
கிளியர் பண்ணாதான், அவங்க 2 பேரை சரி பண்ணாதான் உங்கள் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும். இதுதான் உண்மை. அப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதிர்ப்பு எந்த கிரகம், எந்த கிரகத்தால் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ கன்சல்ட்டிங்கை கூட இதை எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன் இதை. அப்போது உங்களுக்கு சனியும் ராகுவும் பிரச்சனை. இந்த சனி ராகு வந்தால் என்னாகும், ஒன்று கலகம் இருக்கும், அப்படி இல்லைனாக்கா கீழ்த்தரமான எண்ணங்கள், கீழ்த்தரமான செயல்கள், கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி உங்களை ரொம்ப லோவாக ட்ரீட் பண்ணுவாங்க, இல்லை லோவாக நடந்துப்பாங்க, இல்லைனா உங்களை அந்த லோவான சில விஷயங்களை செய்ய வச்சுருவாங்க. இல்லை பகவான் சாமி உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் நிப்பாட்டுவார். உங்களுக்கு மனசில் ஒப்பாத மீன்ஸ் உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு இது இருக்காது. சம்மதம் இல்லாத சில விஷயங்களை செய்வது, ஓகேவா? சம்பந்தம் இல்லாதல், அது சம்மதம் இல்லாமல் சில விஷயங்களை செய்வது, அந்த மாதிரி இடத்துல உங்களை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. எதிரிகள்கிட்ட போய் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. சில பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவாங்க. மெயினாக மேஷராசிக்கு வம்பு வழக்கு, ஜெயில் யோகம், என்கொயரி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் எதுவுமே பார்க்காம உங்கள் ஜாதகம் சூப்பர், உங்கள் ஜாதகம் நீங்கள் எப்படி இருப்பீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க, நீங்கள் தான் ஜெயிச்சிருவீங்க, நீங்கள் அப்படிலாம் உங்களை சும்மா மலுப்புனாக்கா அது நடக்காது. உங்களுக்கு என்ன பரிகாரமோ நீங்கள் அதை செஞ்சால் தான் அட்லீஸ்ட்டு அந்த ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் நீங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணி வர முடியும். தண்டனையும் உண்டு, அது நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது, தலையெழுத்தை நம்ம மாற்ற முடியாது. அட்லீஸ்ட்டு அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு நம்ம வீரியத்தை குறைக்கலாம், வேகத்தை குறைக்கலாம். வழிபாட்டு மூலமாக நம்ம அதை செய்ய முடியும். அப்போ மேஷ ராசி என்பர்களே, நிச்சயமாக இந்த சனி ராகு தான் உங்களுக்கு பிரச்சனை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கே போய் வேணாலும் ஜாதகம் பாருங்கள், யார்கிட்ட வேணாலும் பாருங்கள். இந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்தில் மேட்ச் பண்ணி அதுக்குரிய பரிகாரங்கள், ஒரு யாகமோ, ஒரு சண்டி ஹோமோ, அப்படி இல்லைனா இந்த பக்கம் ஒரு ஏகாதச ருத்ர ஹோமோ, அப்படி இல்லைனா ஒரு கொடை திருவிழா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெருசாக சாமிக்கு பண்ணால் தான் உங்கள் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும். இல்லைனா ஒரு பிம்ப பிரதிஷ்டை, ஒரு சின்ன சிவனை பிரதிஷ்டை பண்ணுறது, இல்லை சின்னதாக ஒரு வாராகி பிரதிஷ்டை பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. இல்லை அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் உதவி செய்கிறது, ஒரு பூஜை சாமான் வாங்கி ஹோம சாமான் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பரிகாரங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்யும்போது தான் கோவில்களுக்கு செய்கிறது, இல்லை வீட்டில் யாகங்கள் செய்கிறது, அல்லது கம்பெனி ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இடங்களில் செய்கிறது, இதெல்லாம் செஞ்சால் தான் உங்களுடைய அந்த கடுமையான விஷயங்கள் விஷங்கள் தன்மை குறையும். அட்லீஸ்ட் ஒரு ப்ரீத்திங் டைமாவது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சனியும் ராகுவும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறார்கள். இப்போ இதோட கூட செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துக்கிறாங்க. இது கூட செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துக்கிறாங்க. அந்த செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது நிச்சயமாக அது ஒரு பலத்தை கொடுக்கும். அசுரர்கள் எல்லாம் கூட்டமாக சேர்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துரும். இப்போ உங்களை காப்பாற்றணும்னு நினச்சா குருவால் மட்டும்தான் முடியும். குருவுனாக்கா நம்மளை மாதிரி யாராவது ஒருத்தர் வழிகாட்டணும். இது இப்படி நடந்துக்கோங்க, இங்கே கீழே குனிஞ்சு போங்க, இங்கே நிமிர்ந்து நடங்க, இங்கே தைரியமாக பேசுங்க, இந்த இடத்துல வேணாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. குருமார்களுடைய வழிபாடு அதுதான் பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு பகவான். அப்போ மேஷ ராசி என்பர்களே, சனி, ராகு, செவ்வாய், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எதிர்மறையாக உள்ளது, எதிர்மறையாக வேலை செய்யுது. எச்சரிக்கை, கவனம் தேவை. அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்களுக்கு இந்த 4 கிரகம்தான் காரணம். இந்த 4 கிரகத்தை நீங்கள் சரி பண்ணால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும், நல்லதே நடக்கும். ஃபஸ்ட்டு இதை பேசிக்காக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நான் குடும்பஸ்தானத்துக்கு சொல்கிறேன். பொதுவாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை அசுப கிரகங்கள் பலம் பெறுகின்றன அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்போ மெயினாக உங்களுக்கு எந்த மன வாழ்க்கை சுகத்தை கொடுத்ததோ, இப்போது இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்துக்கிற ஃபஸ்ட்டு ஃபோனே ஒருத்தருடைய ஃபோன் தான். அவர் ஒரு நல்ல தூய்மையான உள்ளம் படைத்தவங்க, நேர்மையான ஒரு அதிகாரி, ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, நல்ல குடும்பம். ஆனால் பாருங்கள், மனைவியால் அவங்களுக்கு சுகம் இல்லை. மனைவி அவரை ஏமாத்துறாங்க. மனைவி அவரை குறிப்பிட்ட அந்த நபரை ஏமாத்துறாங்கன்னா எப்படிங்க, இவரிடம் இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறாங்க.
ஆனால் இவர் பாருங்க பாசத்தில் அந்த மனைவி தான் எனக்கு வேணும், நான் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு உட்காந்துருக்கார். அப்போ அந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், முதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது மறைமுகமான உறவுகளாக இருக்கலாம், வீட்டுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கலாம், வயோதிக பருவமாக இருக்கலாம். புரியுதா? இப்போது இன்னொரு அம்மா வந்தாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் சாமி, நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஒரு அதிகாரி இப்படி பழகினாங்க, எனக்கு எப்படியாவது அவர் தான் வேணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு உறவு முறைகள், ஒரு அன்பு, அது ஒரு பாசம், அவ்வளோதான். அதை விட்டு வெளியில் வர முடியாது. அப்போ குடும்ப வாழ்க்கைகள் சிக்கல்கள் இருக்குமே. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள்லாம் விலகி பாசம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் நினச்சி பார்ப்பாங்க. அது காதலாக இருந்தாலும் சரிதான், நல்லதே நடக்கும். அப்போ இதை இந்த மாதிரியான உறவு முறைகள் பிரிவுகள் இருக்குமே. ஆனால் உறவு முறைகள் பிரிவுகள் விலகி மனசில் ஒற்றுமை ஏற்படும். அதே போல் திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் இது ஒரு நல்ல நேரம் பிறக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அம்பாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா, நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.